கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஹார்திக் பாண்டியா அவருடைய ஒரு பர்டிகுலர் சில போர்ஷன்ஸ் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட லைஃப்பில் அவங்களுடைய மிகப்பெரிய ஆசை கனவுகள்லாம் என்னென்னவாக இருக்கும், இன்க்ளூடிங் மீ, உங்களுடைய கனவுகள் எல்லாமே வந்து என்னென்ன, ஒரு அழகான ஃபேமிலி, ஒரு நல்ல பேக்ரவுண்டு, நல்ல அசட்ஸ் பேஸ்டு பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷன், அந்த ப்ரொஃபஷனை நிறைய விக்ட்ரிஸ், இதுதான் வந்து ஒருத்தருடைய ஒரு நார்மல் ஆசை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ப்ரொஃபஷனில் வந்து ஒரு நிறைய ஃபேம் கிடைக்குது அப்படின்னா அது வந்து வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே அடிப்படையாக எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம். இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ஹார்திக் பாண்டியா அவர்களுக்கு வந்து எல்லாமே ரொம்பவே அழகாகவே வந்து நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்க்ளூடிங் மேரேஜ் லைஃப்லேருந்து, அப்புறம் வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து, அதுக்கப்புறம் வந்து அவர் குஜராத் டைட்டன்ஸில் வந்து கேப்டன்சியில் ட்ராஃபி அடித்ததுலேருந்து, லாஸ்ட் சீசனில் வந்து ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போனார் டீமை கேப்டனாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இயரில் அப்படியே எல்லாமே டவுன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹைலி ஒருத்தர் லைஃப்பில் இதெல்லாம் நமக்கு ஒருத்தர் லைஃப்பில் வேணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயங்கள் கிடைச்சாலும் ஆல் ஆஃப் தி சடனாக ஓவர் த நைட்டில் எதுவுமே இல்லாமல் போனால் எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஒரு மிகப்பெரிய ஃபேம் கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்லாம். ஒரு ஹை ரேட் ப்ரொஃபஷனில் ஒர்க்கிங் கிரிக்கெட் ப்ரொஃபஷனில் ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸோடைய ஒன் அமாங் த பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு ஐபிஎல்ல ஒரு கேப்டன்சியாகவும் இருந்துட்டு இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸுடைய கேப்டனாக இருக்கார். அண்ட் ஒரு நல்ல அழகான ஃபேமிலி, ஒரு நல்ல அசட் சேர்த்துட்டு சூப்பர்பான ஒரு லைஃப். ஆல் ஆஃப் தி சடனா லாஸ்ட் 1 இயரில் அவரோட லைஃப் வந்து அப்படியே ஒருத்தர் லைஃப் டவுன் ஆகுது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஆஸ் அண்ட் ஹார்திக் பாண்டியாவை ஒருத்தரோட ஃபீல் எப்படி இருக்கும்ட்டு 1 இயர்ல அவருடைய ஃபேம் வந்து டிஃபேம் ஆகுது. மும்பை இந்தியன்ஸுக்கு கேப்டன் ஆனதால வந்து எல்லாருமே அவர் வந்து ரொம்பவே வந்து கார்னர் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ட்ரிஸ், ஐபிஎல் மேட்சஸில் விக்ட்ரிஸ் அவ்வளோவா இல்லாமல் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கிட்ட இந்த பர்ஃபார்மன்ஸும் வந்து கிடைக்காம போகுது. எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கூட ஒரு நாள் வந்து ரீகெயின் பண்ணிடலாம். பட் மேரேஜ் லைஃப் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு ரீசெண்டாக இன்டர்நெட்டில் ஸ்பெகுலேட் ஆகிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா கெட்ஸ் டிவோர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, கூடவே இன்னொரு வீடியோவும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் வீடியோவில் ஹார்திக் பாண்டியா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற அசட்ஸ் எல்லாமே வந்து நான் என்னோடய அம்மா பேரில் தான் எழுதி வச்சுருக்கேன். எந்த காரணத்து கொண்டும் அதை வந்து யாருமே 50% ஷேர் கேட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அவுட்டை சொல்லியிருந்தாரு. ஒருவேளை ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு ஒருவேளை நாளைக்கு எனக்கு டிவோர்ஸ்ட் ஆனாலும் ஒய்ஃபுக்கு 50% கொடுக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்பவே வந்து பர்சனலாக வந்து எனக்கு ரொம்பவே வந்து டச் ஆகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் லைஃப்பில் ஒரு அழகான ஃபேமிலி, நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமு, ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷன், அது வந்து ஒரு ட்ரீம் அப்படின்லாம் எல்லாமே ஒருத்தர் லைஃப்பில் கிடச்சி ஆல் ஆஃப் த சடனாக ஒரு லாஸ்ட் 6 months to 1 year ஒன்றுமே இல்லாமல் போகிறது வந்து, நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கிட்ட மேடம் ஒன்று வந்து சொல்லுவாங்க அடிக்கடி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஆனால் கெட்ட பேரை ஈஸியாக ஒரு செகண்டில் வாங்கிட்டு போயிட்டே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஹார்திக் பாண்டியா அவர் லைஃப்பில் நடந்த இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எனக்கு எங்கள் ஸ்கூலில் மேம் சொன்ன அந்த விஷயம் தான் வந்து ஞாபகம் இருந்தது. எதனால் அப்படின்னு பார்த்தா, நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல பேரை வாங்கி ஒரு இடத்துல வச்சாலும் ஆல் ஆஃப் த சடனாக அந்த பேரை வந்து கெடுக்கிறதுக்குன்னே வெளியே நிறைய பேர் இருந்தாலும் நம்மளுடைய நல்ல பேருக்கும் நம்ம தான் ரீசன், நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கும் நம்ம தான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்டில் கெட்ட பேர் வாங்கிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஸோ நல்ல பேர் வாங்கி நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் நல்ல ஒரு பிளேஸில் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்வாங்க. அந்த எல்லாத்துக்கும் மேலே அப்துல் கலாம் அவர்கள் கூட ஒரு டைம் சொல்லியிருப்பார், நல்ல பேர் வாங்கிறத விட அதை சஸ்டெயின் பண்ணி எப்பயுமே நல்லவனாக இருக்கிறது இன்னுமே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மூலிமா நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வர டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்மளோட லைஃப்பில் குட்டும் இருக்கும் பேடும் இருக்கும். அந்த பேடுக்கும் நம்ம தான் ரீசன், நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு நம்ம மேலேயே அதை எடுத்துக்கிட்டு மற்றவங்க மேலே அதை கார்னர் பண்ணாமல் ஜஸ்ட் கோ அவே. அண்ட் ஒரு நல்லது நடக்குது, டக்குன்னு ஒரு கெட்டது நடக்குதுன்னா இன்னொரு நாள் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்க தான் போகுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட எல்லாருமே நம்மளோட லைஃப்பை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஹோப் ஸோ அப்கமிங் ஐசிசி
மேட்சஸ் லைக் வேர்ல்ட் கப் 2020. ஸோ அதில் ஹார்திக் பாண்டியா அவருடைய கம்பேக் பயங்கரமாக இருந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ மூலிமா நான் வந்து ப்ரே பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ் அன் இந்தியன் பிளேயராக அவர் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஹைட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் சரிங்க இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன், நல்ல பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கெட்ட பேர் வாங்குறது ஒரு செகண்டில் வாங்கிட்டு போயிட்டே இருந்துடலாம். நம்ம நல்ல பேரை வாங்கிட்டு அதை சஸ்டெயின்டாக எப்பயுமே ஒரு இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ மூலிமா நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பாய்.